இப்போ நீங்களே அப்படியே லைவில் கூட உள்ளே போங்க, நமக்கு முகம் சொல்லிக்கிற இதுவே வராது. நீங்கள் பேமெண்ட்டே கிடையாது, ஃப்ரீயாக பண்ணுறது எதுக்கு நாங்கள் வருத்தம்? கரும்பு தின்ன கூலின்ற மாதிரி அங்கே எல்லாமே பணம் தான். எல்லாமே பணம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் இல்லை அங்கே. மகாராஷ்டிரால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாதா? கிடையாது. ஏன்? இந்த ஃபேக்ட்ரி ஆஸ்பத்திரி, ரயில்வே ஆஸ்பத்திரி தான் இருக்குது. கவர்மெண்ட்னு பயப்படுறாங்க, வெளியில இருந்து தோற்றத்தை பார்த்து பயப்படுறாங்க, இது எது நடக்குமோ அது நடக்குமோ. ஆனா அங்க போனாதான் தெரியுது, அங்க இருக்க ஃபெசிலிட்டிலாம் வந்து நல்லா சூப்பரா தான் இருக்கு, அங்க நல்லா தான் பாத்துக்கிறாங்களே. இங்கே செலவு செலவுலாம் இப்போ காசுலாம் கேட்குறது மரியாதை நடத்துறாங்க, நிறையா நடக்கும், நல்லபடியா நல்லா நடத்துறாங்க, நல்லா பாக்குறாங்க, நல்ல ஒரு மரியாதை தராங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குது. வேற ஒண்ணும் இப்போ நான் இப்போதான் மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்கேன், ஒரு மாதம் தான் ஆச்சு. மகாராஷ்டிரால இருக்கீங்கல்ல, ஆமாம். மகாராஷ்டிரால இந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சா? அங்கெல்லாம் இல்லை. இல்ல கிடையாது. கிடையாது. இந்த மாதிரி தனியா மூட்டு வலிக்குன்னு மூட்டுக்கு அதெல்லாம் இல்லை. என்னதான் இருப்பாங்க அப்ப? அங்கே எல்லாமே பணம் தான். எல்லாமே பணம். பணம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பணம் தான். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் இல்லை அங்கே. மகாராஷ்டிரால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாதா? கிடையாது. ஏன்? இந்த ஃபேக்ட்ரி ஆஸ்பத்திரி, ரயில்வே ஆஸ்பத்திரி தான் இருக்குது. நல்லா தான் கோஆப்ரேட் பண்ணாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா நம்ம கேட்டதுக்கு தன்மையாகவும் பதில் சொன்னாங்க. இல்லைம்மா இப்படி இருங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்ற ஒரு பதிலும் நல்ல தன்மையாக தான். இங்கேயும் சரி, கேஎம்சிலையும் சரி. அதே மாதிரி கொரோனாக்கும் நாங்கள் இருந்தோம் கேஎம்சியில் தான். அப்போயே எல்லா சிஸ்டரும் டாக்டர்ஸும் நல்லா தான் எங்களை கோஆப்ரேட் பண்ணி. அதை நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு சொல்லுங்கள். இந்த பீகார், மகாராஷ்டிரா அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அந்த அண்ணாத்தை படம் பார்த்துருப்பீங்க, அதுலேயே அந்த ஹாஸ்பிட்டலோட அட்மாஸ்பியர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெளியேருந்து பார்க்கும்போது இந்த இடத்துலையே அப்படின்னு ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியா? ஆமாம். அப்புறம் மக்களுக்கு காசு இல்லாம எங்க போய் வைக்கும் பார்த்துட்டு இருக்குது கிராம பஞ்சாயத்து ஆஸ்பத்திரி, அங்கே முனிசிபாலிட்டி ஆஸ்பத்திரி இருக்குது. சரி, நீங்க மகாராஷ்டிரால இருந்தீங்க, தமிழ்நாட்டுல இருந்தீங்க இருக்கீங்களா? எது சூப்பரா இருக்கு? நம்ம நாடு தான் சூப்பர். நம்ம ஊர் தான் சூப்பர். சூப்பர். நாங்கள் அங்கே டியூட்டி அவங்களுக்கு ரயில்வேல இருந்தனால 56 வருஷம் கழிச்சாச்சு. 51 வருஷம் தமிழ்நாடு சுகமா இருக்கா? வீடு வாசல் அங்கே தான் இருக்குது, எல்லாம் சொந்தம் அங்கே தான் இருக்குது. இப்போ நீங்களே அப்படியே லைவில் கூட உள்ளே போங்க, நமக்கு முகம் சொல்லிக்கிற இதுவே வராது. எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாலே இந்த செடியெல்லாம் வளர்க்குறாங்க. ஸோ நேச்சுரல் அந்த ஹேர் நமக்கு வந்து கிடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரியான சில இதுவெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு முகம் சொல்லிக்காது. ஐயோ ஜிஹெச்ன்ற பயம் நமக்கு கிடைக்காது. எந்த கவர்மெண்ட்டாலும் இந்த அளவுக்கு நீட் அண்ட் பெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணால் வர பேஷண்ட்ஸ் வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆகிட்டு அவங்க லைஃப் அவங்க ரன் பண்ண ஆரம்பிச்சு. இங்கே பேமெண்ட்டே கிடையாது, ஃப்ரீயாக பண்ணுறது எதுக்கு நாங்கள் வருத்தம் பண்ணோம்? கரும்பு தின்ன கூலின்ற மாதிரி எங்களுக்கு ஆகும். ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்லியிருப்பாரு, இன்னும் பழைய பழமொழியை நம்பி வாழாதீங்களா, புதுசாக ஏதாவது எழுதுங்களா சொல்லுவார், விவேக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான். சும்மா அந்த அப்போ இருந்த இதுக்கு வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்போ இல்லாததுனால ஒரு என்ன சொல்கிறது, குப்பை அள்ளுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அள்ளுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. டெய்லி நீட் அண்ட் க்ளீனாக அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும். பேஷண்ட்ஸ்க்கு வந்து சீக்கிரம் அந்த ஃப்ளூ வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது, வைரஸ்லாம் இது ஆகக்கூடாதுன்னு நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக எங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த குறையும் கிடையாது. இதோட இன்னும் நல்லா பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணால், இப்போ நார்மலாக இருக்கவங்களாம் ரோட்டில் போகிறாங்க, இப்போ நானும் ரோட்டில் போகிறேன். நார்மலாக ரோடை கிராஸ் பண்ணுறேன், நானும் ரோடை கிராஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நானும் அதே வண்டியை ஓட்ட போகிறேன், நானும் அதே மாதிரி நார்மலாக இருக்க போகிறேன். அவ்வளோதான். நான் இப்போதான் மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்கேன், ஒரு மாதம் தான் ஆச்சு. மகாராஷ்டிரால இருக்கீங்கல்ல, ஆமாம். மகாராஷ்டிரால இந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சா? அங்கெல்லாம் இல்லை. இல்ல கிடையாது. கிடையாது. இந்த மாதிரி தனியா மூட்டு வலிக்குன்னு மூட்டுக்கு அதெல்லாம் இல்லை. என்னதான் இருப்பாங்க அப்ப? அங்கே எல்லாமே பணம் தான். எல்லாமே பணம். பணம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பணம் தான். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் இல்லை அங்கே. மகாராஷ்டிரால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாதா? கிடையாது. ஏன்? இந்த ஃபேக்ட்ரி ஆஸ்பத்திரி, ரயில்வே ஆஸ்பத்திரி தான் இருக்குது. அப்படியா? ஆமாம். அப்புறம் மக்களுக்கு காசு இல்லாம எங்க போய் வைக்கும் பார்த்துட்டு இருக்குது கிராம பஞ்சாயத்து ஆஸ்பத்திரி, அங்கே முனிசிபாலிட்டி ஆஸ்பத்திரி இருக்குது. சரி, நீங்க மகாராஷ்டிரால இருந்தீங்க, தமிழ்நாட்டுல இருந்தீங்க இருக்கீங்களா? எது சூப்பரா இருக்கு? நம்ம நாடு தான் சூப்பர். நம்ம ஊர் தான் சூப்பர். சூப்பர். நாங்கள் அங்கே டியூட்டி அவங்களுக்கு ரயில்வேல இருந்தனால 56 வருஷம் கழிச்சாச்சு. 51 வருஷம் தமிழ்நாடு சுகமா இருக்கா?
வீடு வாசல் அங்கே தான் இருக்குது, எல்லாம் சொந்தம் அங்கே தான் இருக்குது. இது இங்கே தான் இது சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த இந்த இதுதான் கோக்கு தான், அவ்வளோதான். இந்த அடிப்பட்டது அவ்வளோதான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ காய் இல்லை, நல்லா இருக்கு. நீங்க தமிழ் இல்லையா? தமிழ். தமிழ் தான். ஆட்டோ 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 டிரைவர். ஆமாம், 10 பைசா இருக்கு. 10 பைசா செலவு இல்லை. ஆமாம், ஆனா அது கொஞ்சம் இந்த கை கொஞ்சம் 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 புரியாது புரியாது. எப்படிங்க? சூப்பராக நடத்துகிறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து அவ்வளோ அழகாக வந்து பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி டாக்டரும் அதே மாதிரி தான், அவங்களுக்கு வந்து கவுன்சில் கொடுத்துட்டே இருக்காங்க, இது மாதிரி செய்யுங்க இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால வந்து அவங்க வந்து நல்ல இல்லை இல்லை அட்மிட் இப்போ தான் 2 வீக்ஸாக தான் திடீர்னு ரெஸ்ட் ரூம்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எவ்வளவு செலவு? புரியல. எவ்வளவு செலவு? செலவுலாம் எதுவுமே இல்லை. நார்மலாக இங்கே வந்து பார்த்தது, இந்த மாதிரி எழுதி கொடுத்தாங்க, அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். கவர்மெண்ட்டுன்னு பயப்படுறாங்க, வெளியிலேருந்து தோற்றத்தை பார்த்து பயப்படுறாங்க, இது எது நடக்குமோ அது நடக்குமோ. ஆனால் அங்கே போனால் தான் தெரியுது, அங்கே இருக்க ஃபெசிலிட்டிலாம் வந்து நல்லா சூப்பராக தான் இருக்குது. அங்கே நல்லா தான் பார்த்துக்கிறாங்களே, நல்லா நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. திமுக சூப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. இடுப்பு வலி, முட்டு வலி, நடக்க முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் நிமிந்து ஒரு வேலை செய்ய முடியுது. சும்மா தான் இருக்கேன், வேலை இல்லாமல் சும்மா. என்ன எங்க இருக்கீங்க? வீடு வில்லிவாக்கம், அங்கேருந்து வரணும். ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே தான் இருந்தோம். அந்த பழக்கத்துக்கு இந்த ஆஸ்பத்திரி இங்கே தான் வரணும். நல்லா வசதியான வீடா? யாருக்கு? தான். இல்லையா, வேலை இல்லை, அப்படி இல்லை, பார்க்க செலவுகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை செய்ய முடியல. சொல்லுங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து இப்ப இலவசமா மருத்துவம் தராங்க, நீங்க எவ்வளவு செலவாச்சு? இங்கே செலவு ஒன்னாகல. செலவுலாம் இப்போ காசுலாம் கேட்குறது. மரியாதை நடத்துறாங்க. மரியாதை நடக்கும். முன்னால் விட இப்போ நல்லா நடத்துறாங்க. இப்போ 3வது வாட்டி 5 வாட்டி பண்ணால் தான் அதுக்கப்புறம் சொன்னாங்க. இது 3வது வாட்டி, 2 வாட்டி வந்துருக்கல, இது 3வது வாட்டி வந்துருக்கு. நல்லா பாக்குறாங்க. அது நல்லா பார்க்குறேன். முன்னால் விட இப்போ நல்லா பார்க்குறேன். நல்லா இருக்குது. ட்ரீட்மெண்ட்டும் நல்லா தராங்க, நல்லா பார்க்குறாங்க, நல்லா ஒரு மரியாதை தராங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. வேறு ஒன்றும் ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா தான் இருக்குது. நல்ல மெயின்டெனன்ஸ்லாம் நல்லா இருக்குது. வைத்தியம் மெடிசனும் நம்ம உடம்புக்குன்னு தெரியும் வரல, பட் எல்லாமே நல்லா வராங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை தனியாரில் இது வரைக்கும் பார்த்ததில்ல. தனியாக பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே தப்பான ஹாஸ்பிட்டல், ஐயோ போகக்கூடாது அப்படின்னு சஜஷன் இருக்கும், பட் ஒவ்வொருத்தர் மைண்டை பொறுத்தது. அது எப்படி வரலாம் நம்பி வரலாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய இதுக்காக இங்கே வந்திருக்கேன். ஒரு சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தப்பு செய்கிறதுக்கு நம்ம பொறுப்பாகிட முடியாது. நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி? எனக்கு இது பெஸ்ட்டு. வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுறாங்க. இங்கே கால் இல்லாதவங்களுக்கு வந்து செயற்கை கால் பண்ணுறவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து, ட்ரைனிங்னா வந்து எல்லாம் நடக்க விடுறது, கட்டைக்காலுக்கு பதிலாக வந்து ஸ்ப்ரிங் கால் கொடுத்து நடக்க விடுறது, அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப கரெக்டாக பண்ணுறாங்க. கிளியராக பண்ணுறாங்க. இப்போ அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே வந்து தப்பாக பண்ணுவாங்க, வேலை சரியாக நடக்காது அப்படிலாம் ஒன்று. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வந்து ஃபிசியோதெரப்பி வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனால் ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலே இப்படி ஒரு தப்பான எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது சிலருங்களுக்கு எப்படின்னு தெரியல, நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க சொல்கிற மாதிரி ட்ரைனிங் தான், ஆனால் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு நினைக்கிறீங்க? அங்கேருந்து நீங்கள் வரதுக்கு 200 செலவு. ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டலில் செலவு? ஹாஸ்பிட்டலுக்கு பில்லு அந்த மாதிரி எதுவும் செலவு? அதெல்லாம் பில்லுலாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ. கவர்மெண்ட் நல்லா பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எப்படி இருக்கு? மருத்துவ பொறுத்தவரை நல்லா தான் பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. நான் கூட கேஎம்சியில் இருந்தேன், இங்கே நல்லா தான். அங்கேயும் நல்லா பார்க்குறேன். ஆமாம், அது ஆனால் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலே இருக்கிற அந்த தவறான பின்பம் ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு என்னன்னு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் கேஎம்சியில் 2 ட்ரிப் இருந்தேன், கொரோனாவில் இருந்தேன், இந்த ஸ்ட்ரோக் வந்தோடனே இருந்தேன், நல்லா பண்ணாங்க. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஒரு முகம் சிலுக்காம தான் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக பண்ணுறாங்க. ஆமாம், எல்லாமே நல்லதாக. எவ்வளோ செலவாச்சுன்னா? எங்களுக்கு இங்கே வந்து செலவு கிடையாது, நாங்கள் போய் வர ஆட்டோ ஃபேர் தான் செலவு. அது மட்டும் தான். ஆமாம், அது மட்டும் தான். இங்கே மற்றபடியில் எந்த செலவும் கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டல் இதிலெல்லாம் எந்த செலவுமே கிடையாது. அது ஒரு சில பேருக்கு தவறுதலாக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் தவறுதலாக நடந்துட்டா அதையே ஏமா வச்சு பேசுறது.
என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட்டு செட் ஆயிடுச்சு அவ்வளோதான். சூப்பரா பண்றாங்க. ஆமாம், பிரைவேட்டோட நல்லா பாக்குறாங்க. ப்ரைவேட்டை விட நல்லா பார்க்குறேன். ஆமாம் நான் இவர் 2 வாட்டி காப்பாற்றி கூட்டின்னு வந்துட்டேன். 2 வாட்டியுமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, தன்மையாக பதில் சொன்னாங்க. நல்லா டாக்டர்ஸுங்களும் பொறுமையாக தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் நல்லா இருக்கு. ஆமாம், ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல, அங்கே போகலன்னா வெறும் அந்த இது வைக்கிறாங்க, அந்த பிளேட்ஸ் வைக்கிறாங்க, அந்த இது என்னது கரண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆமாம், அது கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்ததுக்கு எக்ஸ்ரே எடுத்துன்னு வர சொன்னாங்க. இதில் போனால் எக்ஸ்ரே ஃப்ரீ. எக்ஸ்ரே கொண்டு வந்து காட்டினேன். டாக்டர் எடுத்தாரு, 5 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, இன்றைக்கி 5ஆவது நாள். வலி கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அந்த எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, 1 வாரம் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. பார்த்துட்டு இருந்தால் வாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி. நல்லா இருக்கு, எக்ஸலண்ட். நல்லா பாக்குறாங்க. மூஞ்சில அடிச்ச மாதிரிலாம் பதில் சொல்லாங்க. இல்ல நல்லா பாக்குறாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? முட்டு வலி தான். மூட்டு வலி. இந்த மூட்டுக்கெல்லாம் தனியா ஹாஸ்பிட்டல் இது வச்சிருக்காங்க. எங்க இருந்து வரீங்க? எம்ஜிஆர் நகர்ல. எம்ஜிஆர் நகர்ல இருந்து வரீங்க. எவ்வளவு செலவாகுது உள்ள இந்த ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பார்த்துட்டு? செலவெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீ. ஃப்ரீ தான் எல்லாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாக்குறாங்க நல்லா. பிரைவேட் ஹாஸ்பிட்டலா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்? ரெண்டுமே நல்லா அவங்க பணம் கொடுத்தா கொஞ்சம் கேர் எடுப்பாங்க. இதான கேர் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே நல்லா பார்க்க மாட்டாங்க, மூஞ்சில அடிச்ச மாதிரி இல்ல நல்லா பாக்குறாங்க. டாக்டருங்கெல்லாம் நல்லா அன்பா இருக்காங்க. ஏன் பேரலைஸ் அட்டாக் ஆகிட்டு நான் வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன். ஸோ நான் ஆக்சுவலாக லாக்டவுன் அந்த 2020 போட்டாங்க. அப்போ தான் எனக்கு இங்கே ஃபிசியோதெரப்பி இருக்குன்றதே தெரியும். இங்கே ஒர்க் பண்ண வடிவுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்க என் அப்பாவுக்கு இப்போ தெரிஞ்சவங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணி தான் இங்கே வந்தோம். ஃபர்ஸ்ட் நான் வரும்போது வந்து ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டு நடக்க முடியாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண முடியாது. அப்பா தான் யாராவது கூட்டு வந்து ட்ராப் பண்ணுவார். ஸோ இங்கே வந்து குமார் டாக்டர்னு ஒருத்தர் வந்தார். அண்ட் அவங்க வடிவு மேம், அருணா மேம், அவங்களாம் இப்போ சில டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, பேர் தெரியல. ஸோ அவங்கெல்லாம் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால இப்போ நான் வந்து இண்டிவிஜுவலாக வாக் பண்ணுறேன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறேன். தனியாக வெளியூரெல்லாம் நான் அடிக்கடி போய் அதை வந்துட்டு இருக்கேன். என்ன திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, பேச முடியல, வாய் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு கண்ணு வந்து மூட முடியாமல் இந்த கண் வந்து பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராயப்பேட்டைக்கு போனோன்னே அங்கே வந்து ஃபிசியோதெரப்பி பண்ண சொன்னாங்க. ஆனால் எனக்கு அது ரொம்ப தூரன்றதுனால இங்கே பக்கத்தில் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் இங்கே மாற்றி எழுதி கொடுத்தாங்க. இங்கே வந்து பார்க்கவே இப்போ ஒரு 11 டேஸாக வந்துட்டுருக்கேன். பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய தருது. இப்போ இந்த கண்ணு கொஞ்சம் மூட முடியுது. ஃபஸ்ட்டு மூட முடியல, ஒரு கண்ணு மூட முடியுது. இப்போது வாய் கூட வந்து பேசுறதுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வருது. ஃபஸ்ட்டு திக்கி பேசிகிட்டு இருந்தேன், திடீர்னு தான் ஆரம்பிச்சது. திக்கி பேசிகிட்டு இருந்தேன். இப்போ பரவாயில்ல, நார்மலாக பேசுகிறேன். வாய் மட்டும் கொஞ்சம் சிரிக்கும் போது கொஞ்சம் இதுவாக போகுது.